இயேசு நம் வரிசையில். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15, 21, 22, 23. யோவான் ஸ்நாபகன் திருமுழுக்கு கொடுக்கும்போது மக்கள் நின்ற வரிசையில் இயேசு கிறிஸ்துவும் வரிசையாய் நின்று திருமுழுக்கு பெறுகிறார். இயேசு வரிசையில் நின்று திருமுழுக்கு பெற்றது இயேசு கிறிஸ்துவும் நம்மில் ஒருவராய் நம் கூடவே நிற்கிறார் என்பதனை திருமுழுக்கு நமக்கு உணர்த்துகின்றது. கிறிஸ்து இயேசுவின் 2ஆம் வருகையில் பங்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்படுகிற போது கிறிஸ்து நம்முடன் முன்வரிசையில் நிற்பார் என்பது திருமறை உண்மை. நமது வரிசையில் கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் வரிசையில் நாமும் நிற்பது இவ்வுலகில் நாம் அனுபவிக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். 2 விதமான வரிசை. 1 கொரிந்தியர் 15, 52. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், மண்ணானவர்களின் சாயல், வானவருடைய சாயல் ஆகிய 2 வரிசைகளில் நியாயத்தீர்ப்பின் நாளில் நாம் எந்த வரிசையில் நிற்கிறோம் என்பதை நிதானித்து நாம் அறிய வேண்டும். அழிவில்லாத வரிசையில் கிறிஸ்து இயேசு முன்னிற்கிறார் என்பதை உணர்ந்து தைரியமாய் அந்த வரிசையில் நிலையாய் நிற்க கடவுளிடம் மன்றாடுவோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.